ஹலோ அண்ட் வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி டியூட். இந்த பதிவில் நம்ம டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. அதில் 100% எப்படி இந்த முறை கிளியர் பண்ணுறதுக்கான விஷயங்களை பார்க்கலாம். இதில் நம்ம சில விஷயங்களை ரொம்ப கிரிட்டிக்கலாக அனலைஸ் பண்ண போகிறோம். நாட் ஓன்லி எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறன்றது மட்டும் இல்லாமல் இந்த ஜாப் நேச்சராக இருக்கட்டும், உங்களுக்கு எக்ஸாக்டாக இந்த சர்வீசஸ் பற்றின சில விஷயங்களை நாங்கள் ஷேர் பண்ணணும்னு நான் நினைக்கிறோம். எடுத்துக்காட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 2ல அவங்க சர்வீஸ் அலோகேஷன் கொடுத்ததில் லெவல் கொடுத்துருப்பாங்க. லெவல் 18 இருந்துட்டு மேக்ஸிமம் லெவல் 18. சில ஜாப்ஸ் பார்த்தீங்கன்னா அப் டு லெவல் 19 வரைக்கும் கொடுத்துருந்தாங்க. இப்போ லாஸ்ட் இயர் பார்த்தீங்க அப்படின்னா சீனியர் இன்ஸ்பெக்டர் லேபர் டிபார்ட்மெண்ட் அது பார்த்தீங்கன்னா லெவல் 19 கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த லெவல் 18 இருந்துட்டு லெவல் 16, 17 இது வரைக்குமே வந்து நம்மளுக்கு கொடுக்குறாங்க. லெவல் 16 வரைக்கும். இந்த லெவல் ஜாப்ல பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு நீங்கள் சபார்டினேட் சர்வீஸில் இருப்பீங்க. உங்களால் என்ன பண்ண முடியும்டா, நீங்கள் நினச்சதை சில விஷயங்கள் தாராளமாக பண்ண முடியும். அதனால உங்களோட இலக்கு அப்படிங்கிறது டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 பொறுத்தவரை இந்த ஜாபாக தான் இருக்கணும். ஸோ இந்த ஜாப் எல்லாமே ஓரளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு நீங்கள் வந்து சபார்டினேட் சர்வீஸில் இருக்கிறது மட்டும் இல்லாமல் கெசட்டட் ரேங்க்லேயும் வரும், கிரீனிங்கில் சைன் பண்ண முடியும். இந்த மாதிரி ஜாப்பில் சப்போஸ் நீங்கள் அந்த லெவல் 16க்கு கீழே இறங்கிட்ட பிறகு அடுத்த ஸ்கேல் அவன் வச்சிருக்கிறது லெவல் 12. ஆக்சுவலி லெவல் 11 இருந்துட்டு 12க்கு பெரிய வித்தியாசம் இருக்காது. லெவல் 10 இருந்துட்டு 11க்கு மிகப்பெரிய ஜம்ப் இருக்கும். இப்போ லெவல் 10ல் பார்த்தீங்க அப்படின்னா ஆவரேஜாக டேக் ஹோம் சேலரி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 30,000 வாங்குறாங்கண்டா. லெவல் 11ல் பார்த்தீங்கன்னா அப் டு 43லேருந்துட்டு 44,000 சேலரி வாங்குவாங்க. டேக் ஹோமை நான் மீன் பண்ணுறேன், பேசிக் இதெல்லாம் விட்டுருங்க. அதனால நீங்கள் மினிமம் இந்த லெவல் 11க்கு பிறகு இருந்தால் தான் நல்லா இருக்கும். உண்மையிலேயே நீங்கள் அந்த அதிகாரத்தை ஃபீல் பண்ணணும் அப்படின்னா லெவல் 16, 18ல் இருந்தால் தான் ஓரளவுக்கு நல்லா இருக்கும் உங்கள் ஜாப் நேச்சர் அப்படிங்கிறது. அதனால நம்ம மாணவர்கள்கிட்ட நாங்கள் ரியாலிட்டி சொல்கிறது என்ன அப்படின்னா, இப்போ நிறைய கல்வியாளர்கள் வந்து இதை பற்றி பேசிட்டு தான் இருக்கிறாங்க. நாங்களும் அதை தான் சொல்கிறோம். ஏன் அப்படின்னா எங்களுடைய மாணவர்களே நிறைய சர்வீஸில் இருந்தாங்க. பட் சில பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா லெவல் 11க்கு கீழே இருக்கிறப்ப கஷ்டம்னு சொல்லிட்டு சில பேர் வெளியில் வந்திருக்கிறாங்க. ஸோ உங்களுக்கு நாங்கள் சொல்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லிட்ரலி நீங்கள் லெவல் 11ல் இருந்துட்டு 18 வரைக்கும் இருந்தால் கொஞ்சம் நல்லா இருக்கும். இப்போ லாஸ்ட் இயர் கம்பேர் பண்ணுறப்ப இந்த வருஷம் லாஸ்ட் இயர் பார்த்தோம் அப்படின்னா அப் டு ஒரு 500 வரைக்குமே பார்த்தீங்கன்னா லெவல் 18, 16 ஜாப்ன்றது இருந்துச்சு. ஸோ அந்த கவுண்ட்டு இந்த வருஷம் இல்லை, அது அப்பட்டமாக தெரியுது. அரௌண்ட் 40 தான். இதில் நம்மளுக்கு ஊருப்பட்ட ரிசர்வேஷன் வேறு. ஸோ ஒரு பக்கம் ரிசர்வேஷன் நல்லதாகவே இருந்தாலும் கூட நம்மளுக்கு டீலினேஷன் வந்து ரொம்ப இதாக இருக்கிறதுனால அறுதிட்டு சொல்ல முடியாது. அந்த 40 வேக்கண்ட்டில் நம்ம வந்துட்டு நம்ம வெறுமனா பேச்சுக்கு வேணால் சொல்லலாம், நமக்கு தேவை ஒரு வேக்கண்ட்டு தானே, அதில் டவுட்டே கிடையாது. பட் இருந்தாலும் அதுக்கான காம்படிஷன் லெவல்னு ஒன்று இருக்குது இல்லைங்களா? பசங்க வந்து கிட்டத்தட்ட வந்துட்டு ஒரு 2 வருஷம், 3 வருஷம், 4 வருஷம் இப்படிலாம் உட்காந்து படிச்சுட்டு இருப்பாங்க. இப்போ சில பேர் குரூப் 4க்குள்ளே என்ட்ரி ஆகிட்டு இருந்திருப்பாங்க. என்ட்ரி ஆகிட்டு குரூப் 2க்கு ட்ரை பண்ணுவாங்க. அவங்க ட்ரை பண்ணுறது மினிமம் ஒரு கெசட் ரேங்க்னு ட்ரை பண்ணியிருந்திருப்பாங்க. பட் அவங்களுக்கு வந்து இது ஏமாற்றமாக தான் இருக்குது. ஸோ அதனால் நம்ம பசங்கிட்ட நாங்கள் எல்லாருக்கிட்டையும் சொல்கிறது, உங்களுடைய ஃபுல் எஃபோர்ட்டு கொடுங்க. நீங்கள் அந்த லெவல் 18, 16 மேக்ஸிமம் அந்த 12க்குள்ளே வந்துட பாருங்கள். அதுக்கு கீழே ஜாப் இருக்குது நம்மளுக்கு கிடைக்கல அப்படின்னாலும் நாங்கள் என்ன சொல்கிறோம், லெவல் 10 இதெல்லாம் நல்ல ஜாப்பு தான். பட் இருந்தாலும் அந்த ஆஃபீஸுடைய ஹெட்டாக நீங்கள் இருக்க மாட்டீங்க. அந்த ஆஃபீஸில் ஏதோ ஒரு இடத்துல ஒரு புள்ளியாக தான் இருப்பீங்க. அந்த ரியாலிட்டின்றது மக்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ நான் நல்ல எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷனில் படிச்சிருக்கிறேன், பட் இருந்தும் நீங்கள் கீழே போய் உட்காந்துன்னா கஷ்டப்படுவீங்க. அதனால் நான் உங்களுக்கு சொல்கிற விஷயம் என்னென்னா, லெவல் 10ல் வர்றது எல்லாமே வந்துட்டு ஒரு பார்க்கிங் பிளேஸாக யூஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். படித்து உள்ளே வந்துடுங்க. அந்த ஃப்ரேம் ஒர்க்கு கவர்மெண்ட் ஃப்ரேம் ஒர்க்குள்ளே வந்துடுங்க. வந்துட்டு அதுக்கு பிறகு இங்கே ட்ரை பண்ணுறது அப்படிங்கிறத வந்துட்டு குரூப் 2ல் டாப் கேடராக இருக்கணும். அதுக்கான குரூப் 1க்கான போஸ்ட்டாக இருக்கணும். இந்த மாதிரி தான் நீங்கள் ட்ரை பண்ணணுன்றதை நான் சொல்லிவிட்டு இந்த பர்டிகுலர் செஷனை ஆரம்பிக்கிறோம். இந்த 2026ல் பார்த்தோம் அப்படின்னா அரௌண்ட் 41 வேகன்சிஸ் அப்படிங்கிறது குரூப் 2லையும், அரௌண்ட் 780 வேகன்சிஸ்ன்றது குரூப் 2Aலையும் கொடுத்துருக்குறாங்க. இப்போ குரூப் 2ல் 41 வேகன்சிஸ் அப்படிங்கிறது வந்துட்டு அவங்க கொடுத்தது ப்ரைமாக பார்த்தீங்க அப்படின்னா அசிஸ்டன்ட் இன்ஸ்பெக்டர் லேபர் டிபார்ட்மெண்ட்டில் 7 கொடுத்துருக்குறாங்க. அதே மாதிரி ப்ரொபேஷனரி ஆஃபீஸர் இன் தி பிரிசன் அண்ட் கரெக்ஷனல் டி சர்வீசஸில் பார்த்தீங்கன்னா 5 கொடுத்துருக்குறாங்க. மற்றதெல்லாம் 1 தான் கொடுத்துருக்குறாங்க.
ஸோ அடிஷ்னலாக நம்ம ஆட் பண்ணாலும் பெருசாக இப்போ சமீபத்தில் அவங்க வந்துட்டு ஆட் பண்ணுறன்றது பெரிய லெவலில் பண்ணலை. அதனால வந்து இதுக்கு மேலே எக்ஸ்பெக்டேஷன் வந்து நமக்கு தெரியல. இது பெருசாக ஆட் பண்ணுவாங்க நமக்கு தெரியல. லெட் அண்ட் சி. அடுத்து பார்த்தீங்கன்னா மற்ற எல்லாத்தையுமே 1, 2 இந்த மாதிரி தான் கொடுத்துருந்துருக்குறாங்க. இதில் தமிழ் ரிசர்வேஷனுக்கு எவ்வளோ, அதே மாதிரி பிசி, எம்பிசி இந்த மாதிரி ரிசர்வேஷன் நிறைய வர்றப்போ ஒவ்வொரு கேண்டிடேட் இண்டிவிஜுவலாக நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இந்த 41 வேக்கண்ட்டில் நீங்கள் வந்துட்டு ஆல்மோஸ்ட் ஒரு 15 வேக்கண்ட்டுக்கு தான் நீங்கள் எலிஜிபிளாக இருந்துருப்பீங்க. அதை மனசில் வச்சுக்கிட்டு படிங்க. படிக்கிறது இன்னும் கொஞ்சம் கவனம் கொடுத்து படிங்க. அதேமாதிரி குரூப் டூ ஏல பார்த்தீங்கன்னா அந்த டாப் 11, 12 ஜாபில் பார்த்தீங்கன்னா அரௌண்டு பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஒரு 20லேருந்து 22 ஜாப் தான் இருக்குது. ஸோ ஈவன் தான் அது 70-80 சீட்ஸ் அவங்க அலோகேட் பண்ணியிருந்தாலும் லெவல் 10க்கு கீழே இருக்கிற நம்ம பெரிய ஜாபாக நம்ம கன்சிடர் பண்ணிக்க முடியாது. ஏன் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு அது ஒரு அசிஸ்டண்ட் அந்த கேடரில் தான் இருப்பீங்க. அடுத்து ப்ரொமோஷன் அப்படிங்கிறது சில டிபார்ட்மெண்ட்டில் சீக்கிரம் வந்துடும். இப்போ எடுத்துக்காட்டுக்கு ஹச்ஆர்என்சி இருக்கட்டும், சில எடுத்துக்காட்டுக்கு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ரூரல் இருக்கலாம். இந்த மாதிரி சில டிபார்ட்மெண்ட்டில் சீக்கிரமாக ப்ரொமோஷன் வந்துடும். ஆனால் சில பேர் வந்துட்டு நான் ஒரு கெரியர் சர்வீஸ் வந்து தாசில்தார் ஆகணும் அப்படின்னா கைண்ட்லி கோ வித் சீனியர் இன்ஸ்பெக்டர் ரெவன்யூ நீங்கள் போகலாம். நான் வந்து ஒரு பிடிஓ ஆகணும் இந்த மாதிரி நீங்கள் யோசிக்க. ஏன்னா அந்த 2 டிபார்ட்மெண்ட்டு தான் கன்ஃபர்ட் ஐஏஎஸ்ன்றது இருக்குது. கன்ஃபர்ட் ஐஏஎஸ்ன்றது. பட் இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் கிடைக்கிறதுல ரேர். அதனால உங்களுக்கு நாங்கள் சொல்லக்கூடியது என்னென்னா லெவல் 11க்கு பிறகு ட்ரை பண்ணுங்கள். அப்படி நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா எங்களை கேட்டால் அரௌண்டு 55லேருந்து 60 ஜாப்ஸ் தான் இருக்குது. அதை மைண்ட் செட் பண்ணிக்கிட்டு படிங்க. எவ்வளோ ஷார்ப்பாக படிக்கணுன்றதை உங்களுக்கு தெரியப்படுத்திருக்காது. அது நெகட்டிவ் கன்னடேஷனில் சொல்லலை. நம்ம டிஎன்பிஎஸ்சி ஷெட்யூலில் நம்ம பசங்களுக்கு எல்லாத்துக்கும் சொல்கிறது மினிமம் ஒரு சபார்டினேட் சர்வீஸ்க்கு போயிடுங்க. ஒரு மினிஸ்ட்ரியல் சர்வீஸோ கீழே வந்துட்டு அசிஸ்டன்ட் கேட்டில் வந்துட்டு எப்படின்னா வந்துட்டு அது நீங்கள் வந்து ஒரு கரியர் சர்வீஸாக வச்சுக்க முடியாது. ஒரு பார்க்கிங் பிளேஸாக யூஸ் பண்ணிக்கலாம். எப்போவுமே ஒரு என்ட்ரி லெவல் பசங்க அங்கே இருக்கலாமே ஒழிய நீங்கள் வந்துட்டு நல்லா படிச்சுப்பட்டு ஒரு 2 வருஷம் 3 வருஷம் குரூப் 1 லெவலில் படிச்சுட்டு சிவில் சர்வீஸ்க்கு படிச்சுட்டு இந்த மாதிரி பசங்க நீங்கள் அங்கே வந்து சர்வைவல் பண்ண முடியாது. அதனால தான் உங்களுக்கு நாங்கள் என்ன சொல்கிறோம் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு அந்த லெவல் 11க்கு பிறகு ட்ரை பண்ணணும். அதுக்கு கவனமாக நீங்கள் பண்ணணும். இப்போ இதுக்கு நம்ம அஸ்யூஷுவல் நம்ம சொன்னது தான். இப்போ இதுக்கு நம்ம எந்த மாதிரி டார்கெட் பண்ணலாம்? இப்போ டோட்டலாக 200 கொஷின்ஸ் இருக்க போது. அந்த 200ல் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ஸ்டடீஸ் பேப்பர் ஒரு பேப்பரில் பார்ட் ஏ பார்ட் பின்றதாக இருக்க போகுது. இதில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு பார்ட் ஏ, பார்ட் பி, பார்ட் சி 3ஆக பிரிச்சிருந்துருக்குறாங்க. இப்போ பார்ட் ஏன்றது ஜென்ரல் ஸ்டடீஸ் 75 கொஷின்ஸு. இந்த 75 கொஷின்ஸில் அவங்க சயின்ஸ்க்கு ஏன்னா இந்த குரூப் 2 ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ண வேண்டியது. ஏன்னா அவங்க கொடுத்தது வெறும் 41 வேக்கண்ட் தான் கொடுத்துருந்துருக்குறாங்க. ஸோ இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் குரூப் 2ல் இப்போ இந்த குரூப் 2ல் பார்த்தீங்க அப்படின்னா 41 வேக்கண்ட் தான் கொடுத்துருந்துருக்குறாங்க. இதை தாண்டி அவங்க எடுக்கக்கூடியது மெயின்ஸ்க்குமே பார்த்தீங்கன்னா 1:10 ரேஷியோவில் தான் எடுக்க போகிறாங்க. அதனால் 400 பேர் தான் குரூப் 2க்கு மெயின்ஸ்க்கு போக போகிறாங்க. இதே இது மாதிரி குரூப் 2 ஏவை பொறுத்தல 750 வேக்கண்ட் இருக்குன்னா 1:10ன்னு பார்த்துக்கோங்க. அரௌண்ட் 7,800 இந்த மாதிரி தான் அவங்க எடுக்கவே போகிறாங்க. அதனால் இங்கே ரொம்ப கேர்ஃபுல்லாக எந்த ஏரியாவும் ஸ்கிப் பண்ண முடியாது. நம்ம ஓரளவுக்கு வேக்கண்ட் இருந்தால் நம்ம சொல்லலாம். இங்கே அப்படி சொல்ல முடியாது. ஜியோகிராஃபியில் 5 கொஷின்ஸ் கேட்க போகிறாங்க அவுட் ஆஃப் 75. இந்த ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சரில் 10 கொஷின்ஸு. அதே மாதிரி வந்துட்டு இந்தியன் பாலிட்டியில் 15, எக்கனாமி அண்ட் தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷனில் 20 கொஷின்ஸு. இதை தாண்டி தமிழ்நாடு ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சரில் 20. அதோட மேத்தமெட்டிக்ஸை பொறுத்தவரை கம்பைண்டாக ஆப்டிடியூட் மேத்ஸ் டோட்டலாக 25 கொஷின்ஸு. ஸோ இந்த இதில் நீங்கள் என்ன ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படின்னா இந்த ஷார்ட் டைமில் அப்படிங்கிறது வந்துட்டு ஏற்கனவே நல்லா தான் படிச்சிருப்பீங்க. பட் இருந்தாலும் ஃபோக்கஸ் ஆன் மேத்ஸ் ரெகுலர்லி 25 கொஷின்ஸ் இருக்குது. நீங்கள் வந்து அட்லீஸ்ட் ஒரு 20 போடுற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. ஏன்னா சில நேரம் வந்து இதுவே டைம் சாப்பிட்டு போடும். அதனால மினிமம் 20 அந்த ரேஞ்சுக்கு நீங்கள் படிச்சுக்கோங்க. டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. இதை தாண்டி தமிழ்நாடு ஹிஸ்ட்ரியாக இருக்கட்டும், தமிழ்நாடு ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சர், அதே மாதிரி தமிழ்நாடு டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் இதை நீங்கள் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணிக்கணும். இப்போ தமிழ்நாடு டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் புக்கில் படித்தேன்னு போகக்கூடாது. இன்ஸ்டன்ட் இந்த வருஷம் பட்ஜெட் வந்திருக்கு. இப்போ நம்ம டிஎன்பிஎஸ்சி ஷெட்யூல்லே பார்த்தீங்கன்னா பட்ஜெட்டுடைய ஜிஸ்ட் ஒரு தடவை ரிலீஸ் பண்ணியிருக்கிறோம். டீட்டெயில் பட்ஜெட் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்கிறோம். அக்ரி பட்ஜெட் ரிலீஸ் பண்ண போகிறோம். ஸோ பட்ஜெட்டை ரொம்ப டீட்டெயில்டாக படிச்சுக்கணும். இதை தாண்டி பாலிசி நோட் பார்த்தீங்கன்னா ஒரு 12-13 பாலிசி நோட் இருக்குது. அதை நீங்கள் தெளிவாக பார்த்துக்கணும். கரண்ட் அஃபேர்ஸ் வந்துட்டு போன அக்டோபர்லேருந்துட்டு இப்போ வரைக்கும் பார்த்துக்கோங்க. அப் டு பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஏன்னா நவம்பர் 1 எக்ஸாம் இருக்குது. நீங்கள் அப் டு இந்த செப்டம்பர் 15 செப்டம்பர் வரைக்கும் நீங்கள் செப்டம்பர் எண்டு வரைக்கும் பார்த்துக்கோங்க. ஸோ அதனால் வந்துட்டு ஒரு 1 இயர் கரண்ட் அஃபேர்ஸ்ன்றது கம்பல்சரி. இதுதான் உங்களுக்கு யூனிட் 5 தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷனுக்கான சிலபஸ்ன்றாங்க. ஏன்னா அவங்க கரண்ட் பேஸ் பண்ணி தான் கேட்பாங்க. ஸ்கூல் புக்கில் எங்கேயாவது ஒரு இடத்துல 20 பாயிண்ட் ப்ரோக்ராம் என்ன வருஷம் அப்படின்றது ஏதாவது ரேராக ஒரு கொஷின் இருக்குமே ஒழிய
அவங்க கேட்குறது கரண்ட் பேஸ் பண்ணி தான் கேட்பாங்க. இப்போ தமிழ்நாடு யூத் பாலிசியா, தமிழ்நாடு யூத் பாலிசி மூலமாக யூத்ன்றத டெஃபினிஷன் எந்த வயசுலேருந்து எந்த வயசு ரொம்ப கிறிஸ்டல் கிளியராக கேட்பாங்க. அதனால் உங்களுக்கு நாங்கள் சொல்ல வேண்டியது யூனிட் 5 யூனிட் 6 கொஞ்சம் கேர்ஃபுல்லாக படிச்சுக்கோங்க. இப்போ யூனிட் 6 வந்து நீங்கள் தமிழ்நாடு ஸ்கூல் புக்கில் படிக்கிறீங்க, 20 கொஷின்ஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஸ்கூல் புக்கில் படிச்சிருந்தா கண்டிப்பாக அது வந்து கொஷின் கேட்பாங்க, டவுட்டே இல்லை. ஆனால் 10லேருந்து 11 கொஷின்ஸ் சொல்லலாம். அவுட் சோர்ஸ்ன்றது கண்டிப்பாக போவாங்க. தமிழ் இலக்கிய வரலாறு ஏதாவது ஸ்டாண்டர்ட் புக்கு நீங்கள் படித்து வச்சுக்கிறது நல்லது. யூனிட் 5 யூனிட் 6 இப்படி தான் நீங்கள் கொண்டு போய் ஆகணும். இப்போ நம்ம டிஎன்பிசி டியூட்டில் பார்த்தீங்கன்னா யூனிட் 5க்கு நம்ம ஏற்கனவே சொன்னது மாதிரி தான் நம்ம கவர் பண்ணியிருந்துருக்கிறோம். பட்ஜெட்டாக இருக்கட்டும், சர்வேயாக இருக்கட்டும், கரண்ட் அஃபேர்ஸாக இருக்கட்டும், எல்லாமே ப்ராப்பராக கவர் பண்ணி கொடுத்துருந்துருக்குறோம். அதேமாதிரி யூனிட் 6ம் அதேமாதிரி தான். திருக்குறளாக இருக்கட்டும், மற்ற தமிழ் இலக்கிய வரலாறு அப்படிங்கிறது சங்க காலத்துலேருந்து தற்காலம் வரைக்கக்கூடிய இருக்க விஷயங்கள் எல்லாமே நம்ம எந்த மாதிரி கொடுத்துருக்கோம் அப்படின்னா அவுட் சோர்ஸ் போய் எல்லாத்தையுமே எடுத்து கொடுத்துருந்துருக்குறோம். ரொம்ப சிம்பிளிஃபைடாகவும் டீச் பண்ணியிருந்துருக்குறோம். ஸோ இந்த யூனிட் 6 அப்படிங்கிறது வந்துட்டு பேசிக்காக தமிழ்நாடு ஹிஸ்ட்ரி பற்றின பேசிக்ஸ், அதாவது பேசிக் ப்ரீ ஹிஸ்டாரிக் பீரியட்லேருந்து ஒரு ஏரியா இருக்குது. ரெண்டாவது வந்து இலக்கியம் மட்டும் ஒரு ஏரியா இருக்குது. மூணாவது பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு பிரிட்டிஷ் பீரியட் எரா ஒன்று இருக்குது. நாலாவது வந்துட்டு சோசியோ எக்கனாமிக் மூவ்மெண்ட் இன் தமிழ்நாடு. இந்த 4 ஏரியாவாக பிரித்து கொடுத்துருந்துருக்குறாங்க. கண்டிப்பாக இது வந்துட்டு நீங்கள் ஏதோ ஒரு யூனிவர்சிட்டி புக்கு எடுத்து நீங்கள் படிச்சுக்கிறது நலமாக இருக்கும். அதே மாதிரி வந்துட்டு இந்தியன் எக்கனாமி அண்ட் தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறதுல வந்துட்டு இந்தியன் எக்கனாமியில் நீங்கள் நம்ம 11th புக்கில் சாப்டர் நம்பர் 7லேருந்து 11 நல்லா படிச்சுக்கிட்டு 12th புக் நல்லா படித்தாலே போதும் பேசிக்ஸ். இதை தாண்டி பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு இந்தியன் எக்கனாமி சம்மந்தமாக கரண்ட் அஃபேர்ஸ் கேட்பாங்க. அதனால் யூனியன் கவர்மெண்ட்டுடைய லாஸ்ட் பட்ஜெட்டு, யூனியன் கவர்மெண்ட்டுடைய எக்கனாமிக் சர்வே, லாஸ்ட் 1 இயர் யூனியன் கவர்மெண்ட்டுடைய முக்கியமான ஸ்கீம்ஸ் ஒரு 10 மினிஸ்ட்ரிஸ் எடுத்துக்கோங்க. அது வந்து ஹெல்த்தாக இருக்கட்டும், சயின்ஸ் அண்ட் டெக்காக இருக்கட்டும், அர்பன் அஃபேர்ஸாக இருக்கட்டும், இந்த மாதிரி ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு 10 மினிஸ்ட்ரிஸ் சேம் தான். இது அப்படி தமிழ்நாடுக்கும் அதே மாதிரி சேம். அங்கே எக்கனாமிக் சர்வே படிக்கிறீங்க, தமிழ்நாடுக்கு எக்கனாமிக் சர்வே படிக்கிறீங்க. அங்கே பட்ஜெட் படிக்கிறீங்க, யூனியன் கவர்மெண்ட்டுக்கு இங்கேயும் பட்ஜெட் பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி படித்தாலே இந்த ஏரியாவுக்கு போதுமானது. அடிஷ்னலாக புக்குன்னா ஸ்கூல் புக்கு நீங்கள் மட்டும் ரெஃபர் பண்ணால் போதும், மற்ற எதுக்குமே போக தேவையில்லை. ஸ்கூல் புக்கு மட்டும் ரெஃபர் பண்ணிக்கோங்க. அது 11th புக்கு +2 புக் பார்த்துக்கோங்க. அதுவே இனஃபாக இருக்கும். இந்தியன் கான்ஸ்டிடியூஷனை பொறுத்தவரை 15 கொஷின்ஸ் கேட்குறாங்க. இதுக்கு நீங்கள் என்ன பண்ணியிருந்துருக்கணும் அப்படின்னா வந்துட்டு 15 கொஷின்ஸ்க்கு வந்துட்டு நீங்கள் ஆர்டிக்கல் பேஸ் பண்ணி படிச்சுக்கோங்க. ஆர்டிக்கல் 1லேருந்துட்டு அப் டு எண்டு வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆர்டிக்கலை வச்சு பாலிட்டி படித்து பழகுங்க. நீங்கள் கதையே என்ன படித்தாலும் அவங்க கேட்குறது வித்தியாசமாக இருக்கும். அவன் பாட்டுக்கு வந்துட்டு மேட்ச் தி ஃபாலோயிங்கில் ஆர்டிகல் 152, 153, 154, ஆர்டிகல் 152 எக்ஸிக்யூட்டிவ் பவர் ஆஃப் கவர்னர், இந்த மாதிரி வந்துட்டு அவன் மேட்ச் தி ஃபாலோயிங்லேயே கேட்டு விட்டுருப்பான். ஸோ அதனால் ஆர்டிக்கலை வச்சு நீங்கள் படித்தா மட்டும்தான் உங்களால் 15க்கு 15ன்றது போட முடியும். இதை தாண்டி இந்தியன் ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சரை பொறுத்தவரை நம்ம ஸ்கூல் புக்கு 11th and 12th புக்கை நல்லா படிங்க. நான் 6th +2 வரைக்கும் படித்தே ஆவேன், அதை விட்டுருங்க. முதல் 11th and 12th புக்கு ரொம்ப பக்காவாக வச்சுக்கிட்டு அடுத்து நீங்கள் யோசிங்க. இதை தாண்டி நீங்கள் வந்துட்டு முக்கியமான லீடர்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கோங்க. அதே மாதிரி வந்துட்டு முக்கியமான செஷன்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. இம்பார்ட்டன்ட் ஈவெண்ட்டு அஸ் வெல் அஸ் ப்ரொவிஷன்ஸு. ஸோ பாருங்கள், பர்சனாலிட்டி, இம்பார்ட்டன்ட் ஆக்ட்ஸோட ப்ரொவிஷன்ஸு, இதை தாண்டி பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் செஷன்ஸு, இந்த மாதிரி நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணால் போதுமானதாக இருக்கும். ஜியாகிரஃபி ஆஃப் இந்தியாவில் மேக்ஸிமம் இந்தியன் ஸ்பெசிஃபிக்காக தான் கேட்பாங்க. அதனால் நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் புக்கோடைய 10th புக்கு நீங்கள் உருப்படியாக படித்து வைங்க. அதான். அடுத்து ஜென்ரல் சயின்ஸ் வந்து டைம் கிடச்சா கண்டிப்பாக கவர் பண்ணுங்கள். ஸோ இதுலேயும் 9th and 10th புக்கை வச்சுக்கிட்டு நீங்கள் அந்த சிலபஸை வச்சு படித்தாலே இனஃபாக இருக்கும். மேக்ஸிமம் அவங்க கேட்குறது வந்து 5 கொஷின்ஸில் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியும் கேட்டு விட்ருவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு இப்போ சமீபத்தில் கொடுத்த நோபல் ப்ரைஸ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கேள்வி கேட்டு விட்ருவாங்க. இதுதான் நீங்கள் எதுக்கு பார்க்க போகிறீங்க, ஜென்ரல் ஸ்டடீஸ்க்கு. இப்போ ஜென்ரல் தமிழோ இங்கிலீஷோ நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா ஜென்ரல் தமிழோ இங்கிலீஷோ வந்துட்டு நமக்கு வந்து 100 கொஷின்ஸில் 85 கொஷின்ஸ் கிராமர் தான் கேட்க போகிறாங்க. அதனால் அந்த 85 கொஷின்ஸ் வந்துட்டு நீங்கள் ஸ்கூல் புக்கில் கொடுக்கப்பட்ட விஷயங்கள். இதை தாண்டி இப்போ கிராமர்னால் வந்துட்டு அடிஷ்னலாக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துக்கணும். இப்போ இங்கிலீஷா அதுக்குன்னு ஒரு புத்தகம் வாங்கி நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி போகிறது நல்லது கிராமருக்குன்னு சொல்லிட்டு. இதேமாதிரி தமிழா நீங்கள் லாஸ்ட்டு வந்துட்டு ஒரு 5 வருஷம் இந்த கொஷின்ஸ் எல்லாத்தையுமே ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தாலே இனஃபாக இருக்கும் கிராமருக்கு. மீதி 15 கொஷின்ஸ் வந்துட்டு தமிழ் இலக்கியம் தான் கேட்க போகிறாங்க. அது புதுசாக இருக்க போகிறது கிடையாது. நீங்கள் தமிழ்நாடு ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சரில் படித்த அதே டாபிக்ஸ் தான் இங்கே வரப்போகுது. அது வந்து சங்க காலத்துலேருந்து தற்காலம் வரைக்கும் இருக்கக்கூடிய இலக்கியங்கள். அதனால் நீங்கள் ஸ்கூல் புக்கை ஃபுல்லாக மேய்ஞ்சு தான் அந்த 15 கொஷின் எடுக்கணும்னு இல்லை. நல்ல ஒரு தமிழ் இலக்கிய வரலாறு படிச்சிருந்தாலே போதுமானது. இது நீங்கள் கசகசன்னு எதுவும் படிக்க தெரியும், இலக்கியம் போர்ஷன்ஸ் மட்டும் படிங்க. போய் நீங்கள் பாடப்பகுதி படிக்கணும் அதுன்னு ஓடாதீங்க. உங்களுக்கு இலக்கணத்தில் 85 கொஷின்ஸ் இருக்குது, அதை நீங்கள் தெளிவாக போட்டுற பாருங்கள். 85க்கு 82, 83 மினிமம் அஷ்யூர் பண்ண பாருங்கள். இலக்கியத்தில் 15 கொஷின்ஸ் கேட்குறாங்கன்னா மினிமம் 10 அஷ்யூர் பண்ண பாருங்கள்.
அப்படி பண்ணாலே 160 ப்ளஸ் போட்டால் தான் நம்மளுக்கு இந்த வருஷம் வந்துட்டு நம்ம பசங்களுக்கு வந்து அந்த ப்ரீமியர் சர்வீஸ்க்கு போகிறதுக்கான வாய்ப்புன்றது இருக்குது. நீங்கள் 160லேருந்து 65 போட்டு ஆகணும், அந்த கட்டாயத்தில் இருக்கீங்க. ஸோ இதுக்காக நம்ம டெஸ்ட் சீரிஸ் பிளான் பண்ணது பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம டிஎன்பிஎஸ்சி டியூடில் ரொம்ப ஸ்ட்ரக்சர்டு வேலை தான் பிளான் பண்ணியிருந்துருக்கிறோம். இப்போ ஜிஎஸ்க்கு வந்து 20 டெஸ்ட் பிளான் பண்ணியிருந்துருக்கிறோம். பொது அறிவுக்கு பொது தமிழுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, தமிழ் ஆங்கிலம் ரெண்டுக்குமே 15 டெஸ்ட்டு ஆவரேஜாக, தமிழுக்கு 15, இங்கிலீஷ்க்கு 15 தான் நம்ம பிளான் பண்ணியிருந்துருக்கிறோம். ஸோ நமக்கு டெஸ்ட் கொடுக்குற விதமே பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஜென்ரல் ஸ்டடீஸு, கரண்ட் அஃபேர்ஸு, மேத்தமெட்டிக்ஸ் எல்லாமே கலந்து தான் கொடுப்போம். இதை தாண்டி நம்ம கொடுக்குறது எல்லாமே மேக்ஸிமம் பிவிக்யூ சர்ச் பண்ணி எந்த மாடலில் கேட்டிருக்கிறாங்கன்றத தகுந்து தான் நம்ம கொடுக்குறோம். இப்போ பாலிட்டிக்கு வந்து ஆர்டிகல்ஸ் நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்களா அப்படின்னா நம்ம அப்படி தான் படிக்க நம்ம சொன்னோம். அதுக்கு தகுந்து நம்ம பாலிட்டியில் 5 டெஸ்ட் கொடுக்கணும்னா கண்ணா பின்னா ஆர்டிகல்ஸ் கேட்டு வச்சுருப்போம். ஸோ லிட்டலாக வந்துட்டு இதை விட்டு வெளியில் போகக்கூடாதுன்ற அளவுக்கு தான் கொஷினே கேட்டு வச்சுருப்போம். அதேமாதிரி கரண்ட் அஃபேர்ஸுமே பார்த்தீங்கன்னா அக்டோபரில் 2 டெஸ்ட்டு, நவம்பரில் 2 டெஸ்ட்டு, டிசம்பரில் 2 டெஸ்ட்டு, இந்த மாதிரி தான் நம்மளுக்கு கொடுக்கவே போகிறோம் பசங்களுக்கு. இது மூலமாக உங்களால் பேரலாக கரண்ட் அஃபேர்ஸு, ஜிஎஸ்ஸு, மேத்தமெட்டிக்ஸு இது எல்லாத்தையும் பேரலாக தான் உங்களுக்கு கொடுக்க போகிறோம். அதேமாதிரி ஹிஸ்ட்ரிக்கு அப்படி தான். ஏன்ஷியன்ட்டுக்கு மட்டும் ஒன்று, மெடிவலுக்கு மட்டும் ஒன்று. இப்போ மாடர்னுக்கு பார்த்தீங்க அப்படின்னா மாடர்னுக்கு மட்டும் வந்து ஒரு 2 டெஸ்ட்டு, இந்தியன் நேஷனல் மூமெண்ட்டுக்கு மட்டும் ஒன்று. அந்த இந்தியன் நேஷனல் மூமெண்ட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி 1885க்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு டெஸ்ட்டு. ஏன் அப்படின்னா டெஸ்ட்டுன்றது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. ஒரு குவாலிட்டி ஆஃப் தி டெஸ்ட்டுன்றது ரொம்ப முக்கியம். நீங்கள் வந்துட்டு டிஎன்பிசி எழுதுகிற ஃபீல்ன்றது உங்களுக்கு டெஸ்ட்டில் வரணும். இந்த மாதிரி போட்டால் தான் உங்களால் எடுக்க முடியும். அதேமாதிரி தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷனை பொறுத்தவரை பட்ஜெட் சர்வேக்கு மட்டும் ஒரு டெஸ்ட் கொடுத்துருக்குறோம், பாலிசி நோட்டுக்கு மட்டும் ஒரு டெஸ்ட் கொடுத்துருக்குறோம், இண்டஸ்ட்ரீஸ்க்கு மட்டும் ஒரு டெஸ்ட் கொடுத்துருந்துருக்குறோம். அதேமாதிரி இந்தியன் எக்கனாமியோட பேசிக்ஸ் மட்டும் நாங்கள் தனியாகவே ஒரு டெஸ்ட் கொடுத்துருந்துருக்குறோம். அதேமாதிரி இந்தியன் எக்கனாமியோட கரண்ட் அஃபேர்ஸ்க்கு தனியாக ஒரு டெஸ்ட் கொடுத்துருந்துருக்குறோம். அதே மாதிரி தமிழ்நாடு ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சரை பொறுத்தல ஹிஸ்டாரிக் பீரியடுக்கு ஒன்று, பிரிட்டிஷ் ராஜுக்கு அகைன்ஸ்டாக நடந்த போராட்டங்களுக்கு ஒன்று, அதேமாதிரி லிட்ரேச்சர் பாட்டுக்கு மட்டும் ஒன்று, சோசியோ பொலிட்டிக்கல் மூமெண்ட்ஸ்க்கு மட்டும் ஒன்று கொடுத்துருந்துருக்குறோம். ஜியாகிரபிக்கு கம்ப்ளீட் டெஸ்ட்டாக ஒன்று கொடுத்துட்றோம். ஸோ ஓவரால் ரிவிஷன் டெஸ்ட் அப்படிங்கிறது வந்து 2 டெஸ்ட் நம்ம கொடுத்துட்றோம். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு தனியாக கரண்ட் அஃபேர்ஸ்க்கு மட்டுமே ரிவிஷன் டெஸ்ட் அப்படின்னு ஜூலை செப்டம்பருக்கு தனியாக நம்ம ஒரு டெஸ்ட்டும் கொடுத்துட்றோம். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 20 ஜிஎஸ் டெஸ்ட் வரப்போது. 15 டெஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு பொது தமிழ்லையும் 15 வந்து பொது ஆங்கிலத்திலையும் கொடுக்க போகிறோம். ஸோ நல்லா யோசிச்சுக்கோங்க. நீங்கள் வந்துட்டு ஒரு ப்ரீமியர் சர்வீஸ் போகணும் அப்படின்னா நல்ல டெஸ்ட் எடுக்கிறதுன்றது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. அதை நம்ம தெளிவான முறையில் கொடுக்குறோம். இதை தாண்டி நம்ம குரூப் 2க்கு பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஒரு ஃபாஸ்ட் ட்ராக் பேட்ச் அப்படிங்கிற நம்ம கொடுத்துட்ருக்குறோம். எல்லாரும் பெனிஃபிட் ஆகிற வகையில். அதாவது வந்துட்டு நம்ம இந்த குரூப் 2 இதுவே நடத்துறது எதுக்காக அப்படின்னா ஒரு சாமானியனும் ஒரு நல்ல சர்வீஸ்க்கு போகணும், அரசாங்கத்தினுடைய பவரை வந்துட்டு ஒரு நல்ல விதமாக பயன்படுத்தணுன்றதுக்கான தான் குரூப் 2 இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. பட் உண்மை என்ன உண்மை நிலவரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய வேக்கண்ட்டை பார்த்தா வந்துட்டு ரொம்ப ஒரு 40, 30 இந்த மாதிரிலாம் கொடுக்குறப்ப பசங்க ஸ்ட்ரகிள் ஆகுறாங்கன்றது சந்தேகமே கிடையாது. அதனால ஈவன் அது 800க்கு மேலே இருந்தாலும் கூட குவாலிட்டியான சர்வீஸ் எடுத்துகிட்டு போய் நீங்கள் அதை வந்துட்டு ஒரு கரியர் சர்வீஸை மாற்றிக்கணுன்றது தான் நம்ம டிஎன்பிஎஸ்சி டியூனுடைய வேண்டுகோள், விருப்பம். ஆனால் நல்லபடியாக படித்த டிஎன்பிஎஸ்சி டியூடும் வந்துட்டு நம்ம வந்து உங்களுடைய ப்ரிப்பரேஷன் சப்போர்ட்டாக இருக்க போகிறோம். ஒரு நல்ல சர்வீஸ் வாங்குறதுக்கு எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். நன்றி, வணக்கம்.